நல்லா முந்திரி அள்ளி போட்டு ரிச்சான மட்டன் சுக்கா, மட்டன் எலும்ப பிரிச்சு எலும்பு ரோஸ்ட், வரிச்ச எலும்புல இருந்து பிரிச்ச காடி சாப்ஸ் எப்படி வேணா சாப்பிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்த சாப்ஸ கண்டிப்பா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. கரண்டிலேயே செஞ்ச கரண்டி ஆம்லேட், கொஞ்சம் கூட எலும்பே இல்லாம நல்லா குட்டி குட்டியா நறுக்குங்க மட்டன் பீஸ். பிரியாணில பீஸ் இருக்கா இல்ல பீஸுக்குள்ள பிரியாணி இருக்கான்னு தெரிய வச்சு சாப்பாடு இருக்கு, பிரியாணி இருக்கு. அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா, மட்டன் உப்பு கறி, மட்டன் சாப்ஸ், மட்டனில் ஈரல், நாட்டுக்கோழி குழம்போட நாட்டுக்கோழி உப்பு கறி, சிக்கன் சுக்கா, மீன் ஆம்லேட். இவங்க விறகடுப்புல சமைக்கிறாங்க. ஸோ அதனால இன்னமும் டேஸ்டா இருக்கு. ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் சொல்றாங்க. மதுரை டு சென்னை போறீங்க, ஹைவேல டிராவல் பண்றீங்க அப்படின்னா மறக்காம மதுரை டு சென்னை போறீங்க, ஒரு இட்டு வந்துட்டு போனீங்க ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு செமையா. We are at மதுரை. தேடி தேடி சூப்பரான ஃபுட்டு சாப்பிட்றது ஒரு வகையா இருந்தா, ஹைவேல டிராவல் பண்ணும்போது பக்கமாவும் அருமையாவும் டேஸ்டாவும் இருக்க மாதிரி ஃபுட்டை சாப்பிடணுன்றது இன்னொரு ரகம். நீங்க நம்ம மதுரை மேலூர்ல இருந்து அப்படியே சென்னை போறீங்கன்னா அப்படியே ஒரு எட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் நான் இப்ப கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். டிராவல் பண்ணி ஃபுட்டு சாப்பிட்றதும் டிராவல் அப்போ ஃபுட்டு சாப்பிட்றதும் தப்பில்லை, பண்ணலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யூகே எக்ஸ்ப்ளோர் வித் மீ வா கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம மேலூர்ல ஒரு சூப்பரான ஃபுட் அண்ட் பண்றதுக்கு அம்பாள் மெஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ அம்பாள் செட்டிநாடு மெஸ்ஸுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். மேலூர்ல லொக்கேட் ஆயிருக்கு, கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ நீங்கள் லொக்கேஷன் பார்த்து கண்டிப்பாக வந்துக்கலாம். அதில் எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம இன்னைக்கு எல்லாமே வேற லெவலில் வெறித்தனமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, வேற லெவலில் தட்டுறோம் மாஸ் பண்ணுறோம். வாங்க ஜல்லி வீடியோக்குள்ள போகலாம். பேசுமா காடி சாப்ஸ் காலி ஆயிடும், நானே அவசரமா போயிட்டு இருக்கேன். ஆமாங்க, 1-1:30 காலி ஆகிற காடி சாப்ஸை காலி பண்ணதான் நம்ம இன்னைக்கு சீக்கிரமா வந்திருக்கோம். 12:00 இருந்து ஃபுட் எல்லாமே ரெடியா இருக்கும், நீங்க தாராளமா வரலாம். இன்டீரியர் செம சிம்பிள் அண்ட் நீட்டா இருந்துச்சு. இடம் பிடிச்சி தயாராகுமா? மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கோம். ஓகேங்கக்கா. ஸோ மட்டன் சுக்கா, மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கோம். இல்லை வச்சுட்டாங்க, நாங்கள் மட்டன் பிரியாணி, மீல்ஸு அண்ட் மட்டன் சுக்கா, நம்ம துவையெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் மீல்ஸ்க்கு வந்துடும். ஸோ மட்டன் சுக்காலாம் வாங்கியிருக்கோம். மட்டன் சுக்கா முந்திரியெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ண ஆயிலியான மட்டன் சுக்கா, செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான மட்டன் சுக்கா. ஸோ ஃபஸ்ட் நம்ம மீல்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். மீல்ஸ் வித் கறி குழம்பு அண்ட் இது கூட மட்டன் சுக்கா. நல்லா கிட்ட வந்து காட்டுங்க. நல்லா குட்டி குட்டியா ஆயிலியான மட்டன் சுக்கா வித் முந்திரியோட ஃபர்ஸ்ட் பைட். செம்ம சூப்பரா இருக்கு. மட்டன் சுக்கா செம்மையா இருக்கு. எல்லாரும் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. மட்டன் சுக்கா வேற லெவலு. ஆயிலாம் இருக்கு, ஆயிலெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம வாசனையா இருக்கு. ஓகேக்கா. ஓகேக்கா. இது பாருங்க, சிக்கன் லெக் மாதிரி மட்டனுக்கு இந்த குச்சியை வர சொருகி வச்சிருக்காங்க. இதுதாலும் வரல. நைஸ் டிசைன். இங்க ஃபேமஸே இந்த காடி சாப்ஸ் தான். அம்பாள் மெஸ்க்கு கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா இந்த சாப்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. பட் லக்கிலி எனக்கு கிடைச்சிச்சு. நான் ரொம்ப லேட்டாலாம் வரல, நான் ஆன் த ஸ்பாட் டைமுக்கு தான் வந்தேன். ஆனால் இங்கே செம்ம ஸ்பீடாக முடிஞ்சிடும். ரோஸ்டட் சாப்ஸு வேற லெவலில் இருக்குது. மட்டன் மாதிரி இல்லை, பட் நல்லா இருக்கு. நல்லா ஃப்ரை பண்ண மட்டன், ரொம்ப சூப்பராக இருக்குக்கா இது. ஓகேக்கா. சரிங்கக்கா, தேங்க்யூ. கரண்டி ஆம்லேட், சாப்ஸு, நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. பட் சுக்கா அல்டிமேட். சுக்கா கண்டிப்பா அல்டிமேட் தான். பிரியாணி வாங்கியிருக்கோம். பிரியாணி ஃபுல்லாகவே பீஸாக தான் தெரியுது. கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே பீஸ் தான்.
சீரக சம்பா பிரியாணி. தரமா இருக்கு. குட்டி 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 குட்டியா நிறைய பீஸ். பிரியாணியில பீஸ் இருக்கா, பீஸ்ல பிரியாணி இருக்கானே தெரியல. நிறைய பிரியாணியில பீஸ் இருக்கு. மட்டன் பிரியாணி. கிட்ட வந்துடாது. பிங்கிஷ் மீட்டு. ஃபுல்லாவே பீஸ் தான். ஒரு பைட்டுக்கு கண்டிப்பா பீஸ் இருக்கு. நல்லா இருக்கு. ஃபுல்லாவே பீஸ் தான். சுடுது. கரண்டி ஆம்லேட். சுட சுட கரண்டி ஆம்லேட் வித் சிக்கன் கிரேவி. கரண்டி ஆம்லேட் அழகா ரவுண்டா இருக்கு. வித் கொஞ்சம் மட்டன் சுக்கா. மட்டன் சுக்காவோட ஹைலைட்டாக அந்த ஆயிலியான ஃப்ளேவர் தான். செம்ம வாசனையா, செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு குட்டி குட்டியாக இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்காவாக இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. எல்லா ஐட்டமும் சூப்பராக இருக்குது. துவையல் சாப்பிடலாம். மீன் இருக்கு போல இருக்கு. மீன் ஆர்டர் பண்ணலாமா? இந்த துவையல் சூப்பரா இருக்கு. துவையலோட சாப்பாடு இன்னும் செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. வேற என்ன குழம்பு இருக்கு? ஈரல் குழம்பு. ஓகே. எனக்கு சிக்கன் குழம்பு இருக்கு, மீன் குழம்பு இருக்கு. எனக்கு கொஞ்சம் மீன் குழம்புக்கா. அடுத்து மீன் குழம்பு. கொஞ்சம் சாப்பாடு மீன் குழம்பு சாப்பிடலாம். ஓகே தான். கொஞ்சம் இன்னும் கொஞ்சோண்டு. தேங்க்யூக்கா, தேங்க்யூக்கா. மீன் குழம்பு. நல்லா இருக்கு. நான் தண்ணியா மீன் குழம்பு சூப்பரா இருக்கு. எனக்கு இப்படி தான் பிடிக்கும். நல்லா இருக்கு. மீன் குழம்பு நல்லா இருக்கு. நீங்க பிளெயின் பிரியாணி ஆர்டர் பண்ணுறது இருந்தால் பிளெயின் பிரியாணின்னு கேட்காதீங்க, குஸ்கான்னு கேட்காதீங்க. அதுக்கு பதில் எம்டி பிரியாணின்னு கேளுங்க. கொஞ்சமாக்கா. போதுங்கக்கா. ஈரல் குழம்பு. இது வந்து ஈரல் குழம்பு. நல்லா இருக்கு. சிக்கன் குழம்போட ஈரல் குழம்பு சூப்பரா இருக்கு. அந்த ஸ்பைசினஸை ஃபீல் பண்ண முடியாது. நான் என்னோட ஃபுல் மீல்ஸை முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். நான் நம்ம நான்வெஜ் மீல்ஸ் தனியாக சாப்பிட்டுருக்கோம்னு நினச்சேன். ஆனால் அங்கே அதுதான் இல்லை. பிரியாணி வாங்கினா எல்லாம் நான்வெஜ் குழம்பும் எக்ஸ்ட்ரா வருமா? நல்லா இருக்குல்ல. டிஷ்ஷஸ் என்ன நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியுமா? சாப்பாடு இருக்குது, பிரியாணி இருக்குது. அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா, மட்டன் உப்பு கறி, மட்டன் சாப்பு, மட்டனில் ஈரல், நாட்டுக்கோழி குழம்போட நாட்டுக்கோழி உப்பு கறி, சிக்கன் சுக்கா, மீன் ஆம்லேட். அதில் எலும்பு ரோஸ்ட் தனியாக இருக்குது. பிரியாணிலாம் எலும்பே வரலையே இல்லையா? பிரியாணியில் வந்து எலும்பு வராது. எலும்பு ரோஸ்ட் வந்து தனியாக பண்ணுவோம். பிரியாணியில் வந்து பீஸ் மட்டும் தான், கறி எலும்பு இல்லாத பீஸ் மட்டும் தான்ப்பா வரும். ஓகே. நம்ம டைமிங் சொல்ல முடியுமா? 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் இருக்கும்ப்பா. அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக ஒவ்வொன்றா குறைய ஆரம்பிச்சிரும்ப்பா. சிக்கன் பிரியாணி 1:30க்கே காலி ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக வந்தீங்கன்னா சிக்கன் பிரியாணிலாம் நீங்கள் சாப்பிட்லாம், சீக்கிரமாக வந்துடணும். வேறு என்ன டிஷ்ஷுக்கு நம்ம சீக்கிரமாக வந்தால் சாப்பிட முடியும்?
ஆகுன்றது எது? முதல்ல வந்து காடி சாப்ஸ் தான் கொஞ்சம் இது ஃபஸ்ட்டு நீங்கள் காலியாக இருந்து காடி சாப்ஸ், அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா, மட்டன் உப்பு கறி போவோன்னா அடுத்தடுத்து காலியாகிடும். இந்த காடி சாப்ஸ் வந்து எப்படி எதுல செய்யுது? மட்டன் இதில் தான் பார்க்கணும், வரிச்ச எலும்புல. ஓகே ஓகே ஓகே. காடி சாப்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிரியாணி கண்டிப்பாக சொல்லி ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாணி பீஸ் தான் அதிகமாக இருக்கு. பீஸ் தான் அதிகமாக நான் விரும்பி வரணுன்றக்காக பீஸ் கொஞ்சம் அதிகமாகவே வைப்பேன். ஓகே, எல்லாமே நல்லா இருந்துச்சுக்கா. நல்லா வெயிட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு திருப்தியான ஒரு கடையாக இருந்துச்சு. மக்களே, இவங்க விறகடுப்பில் சமைக்கிறாங்க, ஸோ அதனால இன்னமும் டேஸ்ட்டாக இருக்குது. ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. பிரியாணிலலாம் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு பீஸு தான் இருக்குது. ஸோ அந்த எலும்பெல்லாம் வச்சு தனியாக இன்னொரு டிஷ் இருக்குது, நீங்கள் அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எலும்பு போட்டு ஒரு எலும்பு கறி கூட இருக்குது. ஸோ நீங்கள் எலும்பு குழம்பு ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே பீஸ் எல்லாம் குட்டி குட்டி குட்டியாக அழகாக சாப் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக அந்த சுக்கா, மட்டன் சுக்கா மறந்துடாதீங்க. எனக்காக ஒரு வாட்டி மட்டன் சுக்கா சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மதுரை டு சென்னை போகிறீங்க, இல்லை அந்த ரோட்டில் போகிறீங்கன்னா அந்த ஹைவே என்ன நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். பட் அந்த ஹைவேல போகிறீங்க அப்படின்னா ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. மேக்ஸிமம் என்ன ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் உள்ளே வந்துடலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்துடுற ஒரு லொக்கேஷன். ஸோ கண்டிப்பாக ஹைவேல ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் மதுரை டு சென்னை போயிங்க ஒரு வந்துட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு செம்மையாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ ட்ராவல் அப்போ சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ட் தரமாக இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டாக இருந்துச்சு. நீங்கள் நிறைய மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, மட்டன் சுக்கா, மட்டன் தலைக்கறின்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். முக்கியமாக இந்த மட்டன் காடி சாப்ஸு அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ மட்டனை நீங்கள் இப்படி பொரிச்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க, சிக்கன் 65 கூட சாப்பிட்ருப்பீங்க, மட்டன் காடி சாப்ஸ் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்படியே வந்து ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐவேல ட்ராவல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.